ஹாய், நம்ம ஐடிஆர் ஃபோன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஐடிஆர் ஃபோன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனோட டோட்டல் டர்ன் ஓவர் வந்து 2 crores கீழே இருக்குது, அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அவங்க ஐடிஆர் 4 வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். 2 crores மேலே போனால் அவங்க ஐடிஆர் 4 ஃபைல் பண்ண முடியாது, அவங்க ஐடிஆர் 3 தான் வந்து ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்ஸ், லாயர்ஸ், ஸோ இவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 50 lakhs கீழே தான் இருக்குது அப்படின்னா அவங்க இந்த ஐடிஆர் 4 வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் சம் பர்சன்டேஜ் இருக்குது, அதில் இன்கம் வந்து அவங்க வந்து கால்குலேட் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 6%, 8%, 50%, இட் டிபெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் யார் வந்து ஐடிஆர் 4 வந்து ஃபைல் பண்ணணும், யார் வந்து ஐடிஆர் 3 ஃபைல் பண்ணணும். ஐடிஆர் 3 யார் ஃபைல் பண்ணால் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, அதே மாதிரி 2 crores டர்ன் ஓவர் வந்து அதிகமாக இருக்குது, 2 crores மேலே இருக்குது அப்படின்னா அவங்க ஐடிஆர் 3 வந்து ஃபைல் பண்ணணும். ஐடிஆர் 4ன்றவங்க வந்து எனக்கு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலை, ப்ளஸ் இதோட டோட்டல் டர்ன் ஓவர் வந்து 2 crores கீழே தான் இருக்குது. அதே மாதிரி ப்ரொஃபஷன்ஸுக்குமே வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணலை, அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 50 lakhs கீழே இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இந்த ஐடிஆர் 4 ஃபார்ம் வந்து செலக்ட் பண்ணி அவங்க ஃபைல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் யூ கேன் கான்டாக்ட் மை நம்பர். தேங்க்யூ.